Welcome back, friends. So last tutorial நம்ம என்ன பார்த்தோம்னா different data types and அதோட sizes எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது different types of number systems. ஓகேங்களா? ஸோ என்னென்ன நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக வந்துட்டு 4 types of number systems இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் decimal number systems, second binary number systems, third octal number systems, and fourth hexadecimal number systems. Okay, so in the first decimal number system la என்னென்ன நம்பர்ஸ் இருக்க போகுது அப்படின்னா, ஸோ நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் டெசிமல் அப்படின்னாலே தஸ் அப்படின்னாலே 10ன்னு அர்த்தம். ஸோ டெசிமல் நம்பர் சிஸ்டமில் 10 நம்பர்ஸ் இருக்க போகுது. 0 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த 10 நம்பரோட காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு டெசிமல் நம்பர் 0 1 2 3 4 5 6 7 8 9. அதுக்கப்புறம் 1 0 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 2 0 2 1 2 3. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக போயிட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு டெசிமல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம், இந்த 10 நம்பரோட காம்பினேஷன். ஸோ இந்த டெசிமல் நம்பர்லாம் வந்துட்டு ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நம்மளோட கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுறது டெசிமல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் வந்துட்டு பைனரி நம்பர்ஸ். பைனரி நம்பர்ஸ் பை அப்படின்னா 2. ஸோ பைனரி நம்பர்ஸ் ஸ்டார்ட் வித் 0 அண்ட் அப் டு 1. 0 1 அப்படிங்கிறது வந்துட்டு பைனரி நம்பர். இந்த ரெண்டு நம்பரோட காம்பினேஷன் தான் வந்துட்டு பைனரி நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டெசிமல் நம்பர், அது ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணுறது. அண்ட் செகண்ட் ஒன் பைனரி நம்பர் வந்துட்டு இப்போ கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச மாதிரி மாற்றுறது, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த கம்ப்யூட்டருக்கு புரியறது இந்த பைனரி நம்பர்ஸ் தான். அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு ஆக்டல் நம்பர்ஸ். ஆக்டல், அக்டோபர்ஸ். அக்டோபர்ஸ் அப்படின்னா அதுக்கு 8 கால். ஸோ ஆக்டல் அப்படிங்கிறது 8 நம்பரோட காம்பினேஷன். நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 0 1 2 3 4 5 6 and 7. ஸோ 0லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற நம்பரோட காம்பினேஷன் தான் ஆக்டல் நம்பர். அண்ட் இந்த ஆக்டல் நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம எம்பெடட் சிஸ்டம் சியில் யூஸ் பண்ணுவோம். சாரி, எம்பெடட் சிஸ்டம் ஹார்ட்வேர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஆக்டல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் ஐபி அட்ரஸ் இதுக்கெல்லாமே வந்துட்டு இந்த ஆக்டல் நம்பர் யூஸ் பண்ணுவோம். ஆக்டல் நம்பர்ஸில் வந்துட்டு 8 and 9 வராது. டெசிமல் இருக்கிற 8 and 9 வந்துட்டு ஆக்டல் நம்பர்ஸில் வராது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸ் அப்படின்னா 6 அண்ட் டெசிமல்னா 10. ஸோ டோட்டலாக 16 நம்பர்ஸ். ஆக்சுவலாக மேக்ஸில் இருக்கிறது வந்துட்டு 10 நம்பர் தான், 7 8 and 9. அதுக்கப்புறம் ரிமைனிங் 6 நம்பருக்கு இந்த ஹெக்ஸாடெசிமல் என்ன பண்ணுதுன்னா ஆல்ஃபபெட்டில் இருந்து ABCDE அண்ட் F எடுத்துக்குது. ஸோ இப்போ என்னென்னா டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். டெசிமல் ஹியூமன் யூஸ் பண்ணுறது, பைனரி வந்துட்டு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது, அண்ட் ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் வந்துட்டு உங்களோட ஐபி அட்ரஸ், IPv4. அதாவது நீங்கள் நெட் கனெக்ட் பண்ணும்போது இங்கே ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே போயிட்டு ஐபி அட்ரஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இப்போதைக்கு அதை காட்ட முடியாது. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் வந்துட்டு ஹெக்ஸாடெசிமல் கான்ஃபிகரேஷனில் தான் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போது நாம் 1 2 3ன்னு கொடுத்தா கம்ப்யூட்டர் வந்துட்டு அதுக்கு புரிஞ்ச மாதிரி எடுத்துக்க போகுது. கரெக்டுங்களா? ஸோ எப்படின்னா பைனரியாக. ஸோ இந்த நம்பரோட கன்வர்ஷன்ஸ், நம்மளோட டெசிமல் வேல்யூ எப்படி வந்துட்டு பைனரியாவோ இல்லை ஆக்டலாவோ இல்லை ஹெக்ஸாடெசிமலாவோ கன்வெர்ட் ஆகுது, இல்லை ஒரு ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல், பைனரி நம்பர்ஸை வந்துட்டு எப்படி வந்துட்டு டெசிமல் வேல்யூவாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டெசிமல் நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ டெசிமல் 1 2 3ங்கிற நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த நம்பரை நான் பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ பைனரியில் எத்தனை நம்பர்னால் 2 நம்பர். கரெக்டுங்களா?
ஸோ பைனரியாக நான் ஒரு டெசிமல் நம்பரை மாற்றணும் அப்படின்னா அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போது 123 டிவைடட் பை 2 என்ன வரும்னா 61 அண்ட் ரிமைண்டர் 1 வரும். அண்ட் அகைன் 61 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ அந்தப்போ 30 அண்ட் ரிமைண்டர் 1 வரும். அண்ட் அகைன் 30 2ஆல் டிவைட் பண்ணும்போது 15 அண்ட் ரிமைண்டர் வந்துட்டு 0 வரும். 15 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 7 ரிமைண்டர் 1 வரும். 7 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 ரிமைண்டர் 1 வரும். அண்ட் 3 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 ரிமைண்டர் 1 வரும். ஸோ 1 to 3யோட பைனரி நம்பர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 1 to 3யோட பைனரி நம்பர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 1 1 1 1 0 1 1 1 1 1 1 0 1 1. ஸோ இந்த 1 to 3யோட பைனரி நம்பர் வந்துட்டு இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பிட் சைஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இன்டிஜரோட பிட் சைஸ் வந்துட்டு அப் டு 32ன்னு பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த 1 to 3யோட பிட் சைஸ் என்னவா இருக்கும்னா 2 4 6 அண்ட் 7. ஸோ 7 தான் வந்துட்டு இந்த எத்தனை டிஜிட் இருக்குன்னா இதில் 7 டிஜிட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 7 தான் வந்துட்டு நம்ம பிட் சைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நம்பரோட சைஸ் இந்த பைனரி நம்பரோட டிஜிட்டை வச்சு தான் கால்குலேட் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதுதான். ஸோ இப்போது நம்ம ஒரு டெசிமல் நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பைனரி நம்பரை டெசிமலாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். ஸோ எப்படி பண்ண போகிறோம்? ஸோ இந்த நம்பரை பின்னாடியே இருந்து எழுதிக்கிறேன். ஸோ 1 1 0 1 1 1 1. ஸோ இந்த நம்பரை வந்துட்டு நான் ரிவர்ஸ் எழுதியிருக்கேன் இந்த பைனரி நம்பரை. ஸோ 1 into 2 to the power of 0. to any number to the power of 0 வந்துட்டு என்ன வரும்னா எனக்கு 1 வரும். ஸோ 2 to the power of 0 வந்துட்டு 1. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு அடுத்த 1 into 2 to the power of 1. 2 to the power of 1 வந்துட்டு 2. and 0 into 2 to the power of 2. 2 to the power of 2 வந்துட்டு 4. and 1 அடுத்த digit into 2 to the power of 3. 2 to the power of 3 வந்துட்டு 8. and next one 2 to the power of 4 16. next one 2 to the power of 5 32. next one 2 to the power of 6 64. okay, so 64 32 16 8 0 2 1. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டுனீங்கன்னா அதாவது ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வர்றது வந்துட்டு 1 to 3 இருக்கும். ஸோ இந்த நம்பர் கிடைக்கும். ஸோ ஒரு பைனரி நம்பரை நீங்கள் திரும்பி டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும்னா இன்ட்டு 2 to the power of அதோட பிளேஸ் 2 to the power of 0, 2 to the power of 1, 2 to the power of 2, 3, 4, 5 and 6. So 64 plus 32 96, 112, 120, 122 and 123. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு டெசிமல் இன்ட்டு பைனரி கன்வர்ஷன் அண்ட் இது வந்துட்டு பைனரி இன்ட்டு டெசிமல் கன்வர்ஷன். சேம் இதுவே வந்துட்டு நீங்கள் ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே 2ஆல் டிவைட் பண்ணதுக்கு பதிலாக 1 to 3 2ஆல் டிவைட் பண்ணதுக்கு பதிலாக
8ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆக்டல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 வந்துட்டு 8ஆல் டிவைட் பண்ணோம்னா 10 8s are 80, remaining 40. ஸோ 15 8s are 120 கரெக்டுங்களா? ஸோ ரிமைண்டர் என்ன இருக்கும்னா 3 அண்ட் தென் இந்த 15ல் 180 is 8, ரிமைண்டர் என்ன இருக்கும் அப்படின்னா 7. ஸோ 123யோட ஆக்டல் நம்பர் வந்துட்டு 173. ஓகேங்களா? ஸோ 123யோட ஆக்டல் நம்பர் வந்துட்டு 173. இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். இந்த நம்பரை ரிவர்ஸில் போடுங்க. 3 7 and 1. 3 into 8 to the power of 0 வந்துட்டு 1. அதே மாதிரி 3 into 8 to the power of 1 வந்துட்டு 8. and 3 into 8 to the power of 2 வந்துட்டு 64 கரெக்டுங்களா? ஸோ 64 7 8s are 56 and 3 1s are 3. ஸோ இதை ஆட் பண்ணோன்னா 59 + 64 123. ஓகேங்களா? ஸோ ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ணுறதுனாலும் சேம் அதே தான். நீங்கள் இப்போ 8ஆல் டிவைட் பண்ணதுக்கு பதிலாக 16ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 123 டிவைடட் பை 16 போட்டோம் அப்படின்னா 518 6க்கு 96 7க்கு வந்துட்டு 112 வரும் கரெக்டுங்களா? ஸோ 7 ரிமைண்டர் 112, ஸோ 11 வரும். ஓகேங்களா? அதாவது 123யை 16ஆல் டிவைட் பண்ணோம்னா 7 16s are 112, அது போக ரிமைண்டர் 11 வரும். ஸோ 11ங்கிறது ஆக்டலில் கிடையாது. ஸோ 11க்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா பி. ஸோ 123யோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்துட்டு 7B. ஸோ இது வந்து டெசிமல் வேல்யூ, இது அதோட பைனரி, அண்ட் இது வந்துட்டு அதோட ஆக்டல் வேல்யூ, அண்ட் 123யோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்துட்டு 7B. ஸோ இந்த வீடியோவுக்கு வந்துட்டு இவ்வளோ தான். இதில் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் நம்பர் சிஸ்டம்ஸ் பார்த்தோம். டெசிமல், பைனரி, ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல். ஸோ இந்த மாதிரி நிறையா டெசிமல் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு பைனரியில் கன்வெர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பைனரி நம்பர்ஸ் ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமலில் கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நம்ம நம்பர் சிஸ்டம்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இதில் ஒர்க் ஆக போகிற ஆப்ரேட்டர்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ until then, bye.